உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு நன்மை செய்கிற மனுஷனாய் நீங்கள் வாழணும். இயேசு பூமியில வாழும் பொழுது பியூர் ஹியூமன், 100% ஹியூமன். தேவனுடைய சித்தத்தை செய்கிறதுக்கு பரிசுத்த ஆவி இருக்கணும், பரிசுத்த ஆவின் வல்லமை இருக்கணும். Many of you have the spirit of God but not the power of God. பரிசுத்த ஆவி இருந்தாருன்னா அவர் உங்கள்கிட்ட பேசுறது உங்களுக்கு விளங்கும். பரிசுத்த ஆவியோட வல்லமை இருந்துச்சுன்னா அசாத்தியமான காரியத்தை செய்ய முடியும். When the spirit of God is with you, he will lead you. அவர் இருந்தார்னா உங்களை நடத்துவார். இதான் பாதை, லெஃப்ட் திரும்பு, ரைட் திரும்பு, நேரா போ, யூ டர்ன் போடு, அது சரியான பாதை அல்ல, இது செய்யாத, இது வேண்டாம், நீங்க போய் விழுந்துருவ, இதெல்லாம் தேவையில்லாத விஷயம், தூக்கி போட்டு ஜெபம் பண்ண ஆரம்பிடுவாரு. இதெல்லாம் பரிசுத்த ஆவி, the person called Holy Spirit. அதை தவிர்த்து சில பாதைகளை கடக்க முடியாது, சில மலைகளை தாண்ட முடியாது, சில மதில்களை உடைக்க முடியாது. அதுக்கு தான் வல்லமை வேண்டும். அப்ப இயேசு கிறிஸ்துவுக்கே பரிசுத்த ஆவியும் வல்லமையும் கொடுக்கப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்து யாரு? வயிற்றுல உருவாக்கும் பொழுது he is the son of God. The name has been given. பெயர் கொடுக்கப்பட்டிருச்சு, இயேசுவா இரட்சகர் அப்படின்னு சொல்லி. இம்மானுவேல், தேவன் நம்மோடு இருப்பார். He is called to be God in the womb itself. வயிற்றிலே என்ன அழைக்கப்பட்டிருக்காரு? தேவன் சொல்லி. ஆனா இந்த தேவனுக்கு பிதாவின் நேரத்தில் வரும் பொழுது அப்பதான் பரிசுத்த ஆவியும் வல்லமையும் அபிஷேகம். அப்ப இயேசு பாருங்க, அவருக்கே அபிஷேகம் தேவை. எதுக்கு தேவை? நன்மை செய்கிறதுக்கு. அவர் நன்மை செய்து சுற்றி திரிந்தார். பைபிள் என்ன போட்டிருக்கு? He was going around, went about doing good to people. சுற்றி திரிந்தார். வந்தா நல்லது பண்ணல, எங்கெல்லாம் நல்லது செய்யணும் அவர் போய் செய்தார். That means he was just waiting to do good. நன்மை செய்கிறதே அவருடைய குறிக்கோள். இப்ப பிரச்சனைனா நம்ம இயேசுவோட ஃபுட் ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணல, சாத்தானுடைய ஃபுட் ஸ்டெப்பை ஃபாலோ பண்றோம். நீ எனக்கு நல்லது பண்ணா நான் உனக்கு நல்லது பண்ணுவேன், நீ என்கிட்ட துரோகம் பண்ணா நான் யாரையும் என் காலோட காமிச்சிருவேன். இதுதான் சாத்தானுடைய ஃபுட் ஸ்டெப். உங்களை நேசிக்கிற ஆளு தான் நீங்க நேசிக்கிறீங்க. போயிட்டு உங்களுக்கு இன்னைக்கு சாம்பார், கோழிக்கறி இதை கொடுத்தா நாளைக்கு நீங்களும் தட்டு ஃப்ரீயாக இதை செஞ்சு கொடுப்பீங்க. சர்ச்சுக்கு வரீங்க, இவங்களை எனக்கு தெரியும், என்னை கிரீட் பண்ணிருக்கிறாங்க, முன்ன என்கிட்ட பேசியிருக்கிறாங்க, நான் பேசுறேன். பேசாதனா நான் அவன் நான் ஏன் பேசணும் அப்படின்னு இருக்கிறீங்க. அது என்ன பண்ணிருக்குது? உங்க சகோதரனை மாத்திரம் வாழ்த்துவீங்கள், ஆனால் அது என்ன விசேஷம் இருக்குது? இந்த மூலையில் உட்கார்ந்து இருக்கிற ஆட்களுக்கு அந்த மூலையில் ஆட்களுக்கு பேர் தெரியாது. ஏன்னா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, நான் ஏன் பேசணும், அவங்க தானே பேசணும். ஆனா ஆண்டவர் கேட்கிறாரு, வாழ்த்துறதை குறித்தும் பேசுறார். That means God wants you to greet one another. ஒவ்வொரு நாள் சண்டையும் நான் சர்வீஸ் முடிச்சோடனே ஒருவரை வாழ்த்தி கடந்து செல்லுவோம். அவர் என்னத்தை சொல்றது? நான் பேக்கை எடுப்பேன், ஸ்டைலா நடப்பேன், அங்க யாரெல்லாம் பார்க்கணும், பேஸ்டார்ட். Let me tell you something. You could be a doctor, a lawyer, a judge, or anybody on this nation. You are nobody in the church. நீங்க சபையில சாதாரண தேவ பிள்ளை, சகோதரர்கள். அதை மெயின்டைன் பண்ணணும், பார்த்து பேசணும். தெரியாத மாதிரி போறது. நீ கை கொடுத்தா நான் கொடுப்பேன், நீ நான் கொடுக்க மாட்டேன். என்னங்க இது? நான் கேட்கிறேன், கிறிஸ்துவின் நன்மை எங்க இருக்குது சொல்லுங்க. இயேசு உங்க இடத்துல இருந்தா, நான் கேட்கிறேன், இன்னைக்கு இந்த டைம்ல கேட்கிறேன், உங்க இடத்துல இருந்தா உங்களை மாதிரி பேசுவாரா? நீ கை கொடு, நான் கை கொடுக்கிறேன்னு சொல்லுவாரா? என்ன பண்ணிருப்பாரு? We see him as the hero of righteousness. அப்ப எல்லா ரைச்சஸ்னஸும் அவருக்குள்ள இருக்குது. ஆமா இல்லையா? அவரா இருந்தா என்ன பண்ணுவாரு? நான் அதான் செய்ய போறேன். அப்பாவை போல தான் பிள்ளையா இருக்கணும். நீங்க அந்த மாதிரி மாறணும். நீங்க என்ன பண்றீங்கன்னா, எனக்கு என்னன்னு இருக்கிறீங்க. அப்ப உங்களுக்கு நல்லது செஞ்சவங்களுக்கு மாத்திரம் நீங்க என்ன பண்றீங்க? நல்லது செய்றீங்க. நல்லது செய்யாட்டினா விட்டுறீங்க. ஏன்னா இயேசு அப்படியாக இல்லை. நீ நல்லது செய்யறியோ இல்லையோ, உனக்கு அவர் நன்மை செய்கிறார். நீங்க உங்களை நேசிக்கிற நண்பர்களை மாத்திரம் தான் நேசிப்பீங்க. ஆமாவா இல்லையா? குடும்பத்தை தான் நேசிப்பீங்க. ஆனா பைபிள்ல இயேசு கிறிஸ்து பேசின வார்த்தை தெரியுமா? உங்க சத்துருக்களை நேசியுங்கள். Love your enemies. You feel that you are a good Christian, but God said no, you are not. நான் நல்ல கிறிஸ்துவன் பாஸ்டர், ஆண்டவர் உங்களை பார்த்து இல்ல கிடையாது அப்படின்றார். ஏன்னா இது கம்ப்ளீட் ஆகலையே. நீங்க இல்ல, நான் மற்ற 9 காரியமும் நான் செஞ்சிருக்கேனே. ஆண்டவர் இல்லை, இதை நீ கம்ப்ளீட் பண்ணு, அப்பதான் நீ பிள்ளைன்ற. Bless those who curse you. உங்களுக்கு விரோதமாய் மந்திரம் செய்வான், உங்க பின்னாடி நல்லா பேசுவான், உங்களுக்கு குழியை தோண்டி வைப்பான். இவெல்லாம் உங்களை சபிக்கிறவன்.
இந்த சாபம் அப்படி சொல்லும் பொழுது நீங்க முன்னேறக்கூடாது, முன்னுக்கு வரக்கூடாது. தட் இஸ் கர்ஸ். சுப்பா நீங்க நீங்க ஃபங்க்ஷன் பண்ணக்கூடாது, ப்ரோக்ரஸ் பண்ணக்கூடாது. அதான் கர்ஸ். அந்த காரியத்துல யார் உங்களுக்கு பண்றாங்களோ அவங்கள ஆசீர்வதிங்கன்றார். Come on children of God, if you want to go to the next level, you better obey these words. அடுத்த லெவலுக்கு போக ஆசைப்பட்டீங்கன்னா, ஆசீர்வாத மழை பொழியணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இதை நீங்க செஞ்சுதான் ஆகணும். உங்களை காயப்படுத்துறாங்க, உங்களை வேதனைப்படுத்துறாங்க, நீங்க என்ன பண்றீங்களா? உங்களை துன்பப்படுத்தா நீங்க துன்பப்படுத்துவீங்க, உங்களை சபிச்சா நீங்க சபிப்பீங்க. ஆனா கொடுத்தாரு எல்லாமே கான்ட்ராடிக்ட். நம்மள ஒரு ஆளை காயப்படுத்தா நம்ம திரும்பி காயப்படுத்திடுறோம், ஹர்ட் பண்ணிடுறோம். பட் இஃப் யூ ஹேவ் கிரைஸ்ட் வித்இன் யூ, அவருடைய பாதையில நடக்கிறீங்க, ஃபுட் ஸ்டெப்பை ஃபாலோ பண்றீங்கன்னா நீங்க அவரை போல தான் இருப்பீங்க. இதுதான் நீங்க புரிஞ்சுக்கணும். யாரு என்ன வேணாலும் பண்ணட்டும், உங்களை எப்படி வேணாலும் காயப்படுத்தணும், நீங்க உங்க அடையாளத்தை மாத்திராதீங்க, கிறிஸ்துவின் அடையாளத்தை எடுத்து போட்டுறாதீங்க. நீங்க நல்லதை மாத்திரம் செய்யுங்க. உங்களை சாக அடிக்கணும்னு நினைச்சா கூட நீங்க அவங்களை போய் கொலை பண்ண நினைக்காதீங்க. முடிஞ்சவங்களை காப்பாத்திக்கிங்க, இல்லைன்னு சொல்ல. ஆனா நீங்க போய் பழி வாங்கிறாதீங்க. ஆனா அவங்களுக்கு நன்மையை மாத்திரம் செய்யுங்க. நீங்க கேட்கலாம், எப்படி பாஸ்டர் இவ்வளோ பண்றாங்க, நம்ம எப்படி நல்லது செய்து? ரொம்ப சிம்பிள். இயேசுவை பரிசுத்தாவினாலும் வல்லமையினாலும் பிதாவாகிய தேவன் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். இயேசு உங்களை அதே மாதிரி அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். உங்களாலையும் நல்லது செய்ய முடியும், நன்மை செய்ய முடியும். நல்லவங்களுக்கு நல்லது செய்யறது ரொம்ப ஈஸி, கெட்டவங்களுக்கு நல்லது செய்ய ரொம்ப கஷ்டம். அதை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். உண்மையான கிறிஸ்தவன் கெட்டவங்களுக்கு தான், தீமை செய்கிறவங்களுக்கு தான் நல்லது செய்வான். நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க செய்றீங்களா? உங்களை மதிச்சா தான் நீங்க மதிப்பீங்க, உங்களை மதிக்காத ஆள மதிக்கவே மாட்டீங்க. இனி அதை மாத்துங்க. உங்களை மதிக்கிறாங்களோ இல்லையோ நீங்க அவங்களை மதிச்சு பேசுங்க. பிகாஸ் யூ ஆர் டூயிங் இட் ஃபார் காட். உங்களை வீட்டுக்கு கூப்பிடுறாங்க, சொல்றீங்க, ஓ அவங்க வீட்டில் ஃபங்க்ஷன் அடிச்சு எனக்கு கூப்பிடவே இல்லை, நான் ஏன் கூப்பிடணும்? இல்லை, அவங்க கூப்பிட்டாங்களோ இல்லையோ உங்க கடமை, கூப்பிடுறதா தான் கூப்பிட்டுருங்க. நீங்களும் அவங்களும் ஒன்றும் இல்லை. நான் சொல்றேன், உலகத்தை மாற்ற போறேன், உலகத்தை கலக்க போறேன், முதல்ல நீங்க சரியா மாறணும். இதை மாத்தாம நீங்க எதையுமே நவுத்த முடியாது. Obedience starts from you. Changes start from you. உங்களுக்குள்ள தான் முதல்ல ஆரம்பிக்குது. நீங்க மாறீங்கன்னா மத்தல சரியா மாற்ற முடியும். The more you obey, the more you will be empowered by God. Hallelujah.